நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் பேச்சே நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் கொஞ்ச நாள் இது சாப்பிட்டேன், சுகர் கம்மியாக இருந்தது. அப்புறமா பார்த்தா அதிகமாயிடுச்சு. அப்புறம் இதை சாப்பிட்டேன், கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி அவங்க வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் சுகரோடையே வாழ்ந்து பல மாத்திரைகளை சாப்பிட்டு, அதனால் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு காலில் எரிச்சலும், கால்கள் மறுத்து போகக்கூடிய ஒரு மோசமான நிலையும், விரல்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரைக்கும் அவங்க செல்லக்கூடிய ஒரு மோசமான விஷயங்களை தான் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, சர்க்கரை ஒரு நோய் கிடையாது. சர்க்கரை ஒரு அறிகுறி. எத்தனையோ பேர் சொல்லியும் கூட இதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், நம் உடலை பற்றி, நாம் உண்ணக்கூடிய உணவுகளை பற்றி நாம் கண் விழித்து பார்க்காவிட்டால், இந்த சர்க்கரை அப்படின்ற ஒரு சிம்டம் மூலமாக பல்வேறு விதமான நோய்களை நம் உடம்புக்குள் நாமே வரவழைத்து வைத்துக் கொள்கிறோம்.